ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனைன்னா அதான் சொல்றேனே, நம்ம வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணோம். நமக்கு தேவைன்னு வரும்பொழுது, சில நேரங்கள்ல பொருளாதாரம் கஷ்டம்னு வர வேண்டாம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தா கூட நம்ம அதுல கொஞ்சம் ஸ்டே ஆயிர்றோம். ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிட்டா உட்காந்துருவோம். அதுவும் சிக்கல் இருக்கு. ஓகே. நமக்குன்னு இல்லாட்டியும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்காக கூட நம்ம இருந்துர்றோம். அதுவும் ஒரு காரணமா இருக்கும். கமிட்மெண்ட்ஸ். ஆமா. அதுக்காக நான் ரொம்ப போய் ஓங்கி உதைக்கல அத. சும்மா தட்டிட்டு வந்துட்டேன். சீரியஸா ட்ரை பண்ணல. சீரியஸா நான் பண்ணல. அதை மீறியும் எனக்கு வந்தது. உடனே வாய்ப்பு வந்தது. கோலங்கள் அப்ப ஏஜிஎஸ் அவங்க ஃபேமிலியும் கோலங்கள் பார்த்தாங்க. ஆனால் என்னன்னா, அந்த படம் வந்து அது இப்பவும் அந்த கதை வச்சிருக்கேன். 78கள்ல எங்க ஊர்ல நடந்த ஒரு இதுதான். அது அது சொல்லி முடிச்சதும் அவரு அகரம் சாரே கேட்டார். இங்க அசோக் நகர் டி நகர் ஆஃபீஸ்ல. ஏங்க டக்குன்னு ஆரம்பிங்க. ஆனா எனக்கு ஏதே ஒரு விஷயம் அது ஃபுல்லா நான் தஞ்சை மாவட்டத்தில எங்களுக்கு அந்த மழை காலத்த அந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஹெவி ரெய்னி டேஸ்ல படம் முழுக்க அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். அதனுடைய முடிவுல வந்து அந்த ஒரு ஏரி உடையிற ஒரு இது வரும். அதை பின்னி நடக்கிற வேற ஒரு கதைக்களம் அது.